நகர்வு வேகம் 12 கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி புதுச்சேரி கோட்டக்குப்பம் அந்த பகுதியில் நம்ம இருக்கோம். இங்கே கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடல் அலையினுடைய சீற்றம் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் நாம் இன்று காலையிலிருந்து பதிவு செய்திருக்கிறோம். கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் காவல்துறையினர் சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக புதுச்சேரி கடற்கரை பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்கின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தார்கள். இல்லையில் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது நேற்று முன்தினம் இருந்து இந்த பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த புயல் உருவானதிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கடல் அரிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்திற்கு சாதாரணமாக இருந்த அளவில் இருந்து ஒரு ஆள் உயரத்திற்கு இந்த மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் யாரும் இங்கு வர வேண்டாம் என சொல்லியிருக்கிறார்கள். கடலில் இறங்கவோ குளிக்கவோ முயற்சி செய்ய வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கி இருக்கிறார்கள். டிட்வா புயலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நகர்வு வேகம் 12 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது. ஆனால் தற்போது அதனுடைய இருப்பு என்பது புதுச்சேரியில் இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் மையம் கொண்டிருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் அதனுடைய நகர்வு இருக்கக்கூடிய தொலைவு என்பது இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டிட்வா புயலினுடைய தாக்கம் காரணமாக இந்த புதுச்சேரி கடல் பகுதிகளில் அதிக அளவிலான கடல் அரிப்பு மண்ணரிப்பு ஆகியவை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண்பிப்பதற்காக நாம் இந்த பகுதியில் வந்திருக்கிறோம். இந்த பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள், அதாவது புதுச்சேரிக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் இப்பகுதிவாசிகள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடற்கரைக்கு வருபவர்களை இங்கு வர வேண்டாம், திரும்பி செல்லுங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார்கள். என்றால் இந்த புயலினுடைய தீவிரம் அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. மேலும் இதனுடைய நகர்வு வேகம் நொடி காலையிலிருந்து 5 கிலோமீட்டரிலிருந்து 10 கிலோமீட்டராக மாறி இருந்தது. அதன் பிறகு 12 கிலோமீட்டராக மாறி இருக்கிறது. இருந்தாலும் கடலினுடைய கொந்தளிப்பு குறையவில்லை. அந்த சூழலில் தான் தற்போது இந்த பகுதியில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளும் இப்பகுதி வாசியினரும் கடற்கரைக்கு வர தொடங்கினர். அவர்களை இங்கிருந்து செல்லுமாறு ஒரு அறிவுறுத்தல்களையும் தற்போது காவல்துறையினர் வழங்கி வருகின்றனர். மண்ணரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது நாம் இருக்கக்கூடிய அந்த ஆரோவில் கடற்கரை பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மண்ணரிப்பு காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் செய்தியாளர் பாண்டியராஜன்.